ஹாய் ஹாப்பி பேர்ஸ் நண்பர்களே. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் 4 பேர் இல்லை, 40 பேர். என் புருஷனோட அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, ஒன்று விட்ட பெரியப்பா, ஒன்று விட்ட அக்கான்னு ஒரு பெரிய கும்பலே இருக்குது. டேய், நீங்கள் 40 பேர் இல்லைடா, 400 பேர் வந்தாலும் அந்த அசால்ட்டாக சமாளிப்பாடா, அந்த அசால்ட் ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி எனக்கே 9வது மாதம் ஆயிடுச்சு. எப்போ குழந்தை பிறக்கொண்டா, எப்போடா ஒரு கரையில் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்து எல்லாரும் நலம் விசாரிக்க வரேன்னு சொல்லிட்டு கும்பல் கும்பலாக வராங்க. டேய், என்னடா ஒரு மனுஷி எத்தனை பேருக்கிட்ட சமைச்சு போட முடியும்? அதுவும் வயிற்று புள்ளத்தாச்சியாக இருக்காளே, வரவங்க குழம்பு ஏதாச்சும் மாவு அரைச்சிட்டு வந்து அது நம்மளுக்கு ஈஸியாவது இருக்கும். சரி விடுங்க போங்க, அவங்க வீட்லேயும் கேஸு தீந்துடுச்சா என்னன்னு தெரியல, இப்படி வராங்க. இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது. நம்மளும் இந்த கேஸ் சிலிண்டரை ஆர்டர் பண்ணி வர வரைக்கும் இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்டுட்டு வந்துடலாம், வீட்டு சாப்பாடும் சாப்பிட்றலாம். நல்லா வந்திருக்கவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து ஆம்பளை பையனை பற்றி தந்துருமா, அவன் வயிற்றுல இப்போ ஆம்பளை பையன் தான் வளருது, முதல்ல பொட்டப்பிள்ளை தானே அப்படி இப்படிம்பாங்க. இந்த டைலாக் என்ன எத்தனை வருஷத்துக்கு தான் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு பக்கம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த பொம்பளைங்க கூட்டங்கள்லாம் அப்படி சுற்றி ரவுண்ட் அடிப்பாங்க. நம்ம வீட்டை எப்படி நீட்டாக வச்சுருக்கோமா, பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போட்டிருக்கோமா, ஹோட்டலில் ஏதாவது வாங்கி ஆர்டர் பண்ணி தின்றுருக்கோமா, வீட்டில் எப்படி என்னென்ன பொருள் வச்சுருக்கோன்னு ஒரு சுற்றி ரவுண்ட் அடிப்பாங்க. ஆனால் என்ன ஒரு குறை இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ நம்ம எதாவது சொல்லிட்டோம்னா அதுக்கு சரியான ஆன்சர் பண்ணிடுவோம். அதனால் வீட்டுக்கு போய் அப்புறம் அவங்க யார்கிட்டையுமே ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. அதனால் நம்மக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. இன்கம் டேக்ஸ்லேருந்து ரைடு வந்த மாதிரி வீடெல்லாம் சோதனை போட்டதெல்லாம் போதும், இனி எப்படா கிளம்புவீங்க அப்படின்னு சொல்லையும் உடனே அவங்களும் கிளம்புற நேரம் வந்துடுச்சு. அப்படியெல்லாம் கிளம்பி வெளியே போனோன்னே இப்போ தானே உண்மையான பேச்சை வெளியில் போய் தானே ஆரம்பிக்கும். அங்கே போய் என்ன பேசுகிறாங்களும் தெரில, ஒன்றும் கேட்கல. ஆனால் அவங்க வாயும் அவங்க முகம் அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கே தெரியும். வசனமாக முக்கியம், படத்தை பார்ப்போம்.